உதயாவிற்கு தான் ஒரு மாதிரியாகி போயிற்று. எவ்வளவு நல்ல நண்பன்! இப்படி பொய்த்து போனானே என்று இருந்தது. ரோஹிதா இப்படி? நம்ப கூட முடியவில்லை. அவன் இருப்பதற்கு எவ்வளவு அழகான, வசதியான, ஏன் இன்னும் அனைத்து நல்ல குணங்களும் கூடிய எத்தனை எத்தனை பெண்கள் அவன் பின்னால் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஏன் அதையும் அனைவரும் அறிவார்களே. அப்படி இருக்க அவனுக்கு இப்படி ஒரு கீழமான எண்ணமா? தனது தந்தைக்கு தெரியும் என்கிறானே. சரிதான், ஏதோ விளையாடுகிறான் என்று எண்ணியிருப்பாராயிருக்கும். அதோட அப்படி விளையாட்டாக பேசுவது ரோஹித்திற்கு வழக்கம்தான். இப்பொழுது கூட அந்த மாதிரி தான் இருக்குமோ? ஆம், அப்படிதான் இருக்க வேண்டும். ஆனாலும் வேண்டாம், அவனுடைய முட்டாள்தனமான எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏன் இத தனது திருமணத்திற்கு முன்பே சொல்லியிருந்தாலும் கூட மறுத்துதான் இருப்பாள். ஆனாலும் அந்த மாதிரி வினாடி கூட எண்ணியவள் இல்லையே. ஏன் வெளிப்படையாக சொல்லிக் கொள்பவள் இல்லை என்றாலும் ரோஹித்தை ரகு பிரேம் போலதான் மனதளவில் பார்த்தாள். உதயம்மா, வா பொன்னம்மா, என்ன சாப்பிடல? இதோ வரேன் என்றவன் பரிமாறிவிட்டு வந்திருந்தாள். கோவில் விசேஷம் என்று ஊரிலிருந்து சிலர் வந்து பத்திரிகை கொடுத்து விட்டு போனார்கள். பிறகு நாளிதழில் முழுகி போனவளுக்கு நேரம் போனதே தெரிந்திருக்கவில்லை. மாலையாகி விட்டிருக்க சென்று கை கால் முகம் அலம்பிக் கொண்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்தாள். வேலு டிஃபன் கொண்டு வர அதை மறுத்துவிட்டு டீயை மட்டும் எடுத்துக்கொண்டாள். இரவு டிஃபனுக்கு என்ன செய்வது என்று பொன்னம்மா வர சொல்லி அனுப்பியவள் சற்று நடந்து விட்டு வரலாம் என்று வெளியே வந்திருந்தாள். அப்படியே தோட்டத்திற்குள்ளும் கால் போன போக்கில் நடந்தவள் நேரத்தை கவனித்திருக்கவில்லை. இங்கேதான் இருக்கிறாயா என்ற குரலில் திரும்பியிருந்தவள் ரோஹித் நின்று இருக்க கண்டாள். வா ரோஹித், மனசார கூப்பிடுறியா உதி? இல்ல ரோஹித், நீ பொய்யாகி போயிட்ட. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏனோ எல்லாமே தப்பா தெரியற மாதிரி, ஒண்ணுமே சரியில்லாத மாதிரி, இன்னும் சரியா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை விட உனக்கு மூளை ஏது புலம்பிடிச்சோன்னு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட பிறந்தவன் மாதிரி தான் உன்னை. வேண்டாம், உன்னோட பதில் மட்டும் சொல்லு. என்ன பதில்? நீ என் கூட நம்ம ஊருக்கு கிளம்பி வா. எதுவானாலும் அங்க போய் பேசிக்கலாம். நீ என்ன முட்டாளா ரோஹித்? முதல்ல உளறத நிறுத்திட்டு யதார்த்தத்துக்கு வா. ஏன், எனக்கு இப்போ கல்யாணமே நடந்திருக்கலன்னா கூட உன்னை அந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இதுதான் உன் பதிலா? ஆமாம். என்னால நம்ப முடியல உதி. என்ன? என் கூட நீ பழகுனதெல்லாம் எப்படி பொய்யாக முடியும்? புரியல. உன்னை எவ்வளவு விரும்பின தெரியுமா? உளறாத. நீ என் கூட எப்படியெல்லாம் பேசுவ, நடந்துப்ப. ஆமா, ஒரு நல்ல நண்பங்கிற எல்லை. ம், அதுதான். அது எப்படி பொய்? தயவு செஞ்சு வேற எதையாவது இருந்தா பேசு என்றவளுக்கு வழியில் தலை விண்ணு விண்ணு என்று தெறிக்க தொடங்கி விட்டு இருந்தது. நீ முகமூடி போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சரிதான், உனக்காக உன் அழைப்புக்காகவும் நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மறந்துடாத. பிராக்டிக்கலா திங்க் பண்ணு உதி. நிசர்சனத்துக்கு பழகு. சரி, நான் நாளைக்கு வரேன் என்றவன் உடனே கிளம்பியும் இருந்தான். இல்ல, வராத என்றவளின் வார்த்தைகளை கேட்க அவன் அங்கு இருக்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக கதிரவனும் அவர்கள் பேசியதில் பின்பாதியை கேட்டிருந்தான். ஆனால் அதை மற்ற இருவரும் அறியவில்லை. அதாவது அவன் அப்படித்தான் நம்பினான். ஏனோ அன்று மதியம் மனைவி வந்து சென்று இருந்ததே கதிரவனுக்கு அவளுடைய நினைப்புதான். அதிலும் தனது பங்குதாரரிடம் தன்னை பற்றி மனைவி சொன்ன வார்த்தைகளில் இருந்த ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. வழக்கம் போல விளையாட்டாக என்றாலும் எவ்வளவு இங்கிதமாக சொன்னார். சரிதான், இன்றைக்கு நேரத்திலே சென்று இன்ப அதிர்ச்சி தரலாம் என்று ஆசையுடன் கிளம்பி வந்தவன், அதுவும் இல்லாமல் தன் இரட்டை குழந்தை மனைவியின் வயிற்றில் தாங்குவதால் அதற்கு ஏற்ற மாதிரி பழங்களையும் சில சத்தான உணவுகளையும் வாங்கிவிட்டு வந்தான். வேலுவின் வார்த்தைகளில் தோட்டத்திற்கு வந்திருந்தான். வேலு என்ன, அதை மட்டுமா சொன்னான்? சின்னம்மாவ தேடிக்கிட்டு மதியம் வந்துட்டு போன சாரு இப்போவும் வந்திருக்கார். 2 பேரும் தோட்டத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க என்று இருந்தான். முதலில் ஒன்றும் புரிந்திருக்கவில்லை. சரிதான், வழக்கம் போல உளறுகிறான் என்று எண்ணிக்கொண்டே தோட்டத்திற்குள் வந்தவன் வந்திருப்பது ரோஹித் என்பதை தெரிந்து கொண்டதோடு அவர்கள் பேசிக்கொண்டதில் பின்பாதியை கேட்கும்படியும் நேர்ந்தது. அப்படி கேட்டவனுக்கோ கோபத்தில் கண்கள் சிவந்து போயின.
இவ்வளவிற்கு வந்து விட்டதா? சரிதான். நெருப்பு இல்லாமலா புகையும்? என்னதான் மனைவியின் மீது சந்தேகமெல்லாம் எதுவும் இல்லை என்றாலும் கூட, வேலு போல இன்னும் எத்தனை பேர் பார்த்திருக்க மாட்டார்கள்? ஏன், அவனே கேட்காமலே தன்னிடம் சொன்னதைப் போல இன்னும் எத்தனை பேரிடம் சொல்லியிருக்க மாட்டான்? அதென்ன, தோட்டத்திற்குள் போய் பேசுவது? சரிதான், பேசுகின்ற விஷயம் அப்படிப்பட்டதாயிற்றே. ரோஹித் கிளம்பிய பிறகு வெகு நேரம் வரை மனைவிக்காக வரவேற்பறையில் காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சரிதான், பழைய நினைவில் முழுகியிருப்பாளா இருக்கும். அதற்கு மேல் பொறுமையற்றவனாய் தேடிக்கொண்டு வந்திருந்தான். கண் திண்ணையில் அமர்ந்திருந்த உதயா கணவனை கண்டதில், வாங்க கதிர், இப்பதான் வந்தீங்களா? என்ன அதிசயம், நேரத்திலே வந்திருக்கீங்க என்று எழுந்திருந்தாள். இங்க என்ன பண்ற? சும்மாதான் உட்கார்ந்திருக்கேன். நேரத்திலே வந்திருக்கீங்களே, ஏன், எதிர்பார்க்கலையா? அப்படியெல்லாம் இல்லையே. சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? பதில் சொல்லாமலேயே மனைவியின் முகத்தை ஆராய்ந்தான். ஏதாவது சொல்ல மாட்டாளா என்றுதான் ஏமாற்றமே மிஞ்சியது. யாராவது வந்தாங்களாமே. ம், கோவில் விசேஷம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ரோஹித் வந்துட்டு போனான். ஓ, எதுக்கு? சும்மாதான். போய் கூட சொல்ல தொடங்கிட்டல. சரிதான், மனசுக்குள்ள கள்ளந்தனம் இருந்தா பின்ன உண்மையா பேச தோணும். நேரடியாவே பேசலாமே கதிர். ஏன், வந்தவங்க கூட போயிருக்கலாமே. நானும் ரொம்ப நாளா உன்கிட்ட அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒட்டுக்கட்டீங்களா? நீங்க ஒன்னும் ரகசியமா பேசலையே. ஆனாலும் சாத்தான் வேதம் ஓதலாமா? வார்த்தையை கட்டுப்படுத்திக்கோ. ஆனாலும் கள்ளத்தனத்தை பத்தி நீங்க பேசியிருக்க வேண்டாம். இவ்வளவு பேசுறவ அவன் கூடவே போயிருக்க வேண்டியதானே. போதும், வாய மூடுங்க என்றவளை புழுவை விட ஏளனத்துடன் பார்த்திருந்தான் கதிரவன். அவ்வளவுதான், கண்கள் கலங்கி விட்டிருக்க. ஏன், என்ன சந்தேகப்படுறீங்களா என்று உயிரையே கண்களில் தேக்கிக் கொண்டு கேட்டிருந்தாள். கணவனின் பதிலில் மனம் எல்லையற்ற பாரம் கொண்டு விட்டிருந்தது. உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டாள். இந்நேரத்துக்கு இங்க எதுக்கு? உள்ளே வா. அப்புறமா வரேன், நீங்க போங்க. சரிதான், நீ எப்பதான் சொல்றத கேட்டிருக்க இப்ப கேக்குறதுக்கு என்றவனின் குரல் தேய்ந்து மறைந்தது. கண்களை இருட்டி கொண்டு வந்திருக்க அப்படியே அமர்ந்திருந்தாள். ஏனோ அது வரையில் இருந்த நிலை மாறி இப்பொழுது அவ்வளவுதான், அனைத்துமே முடிந்தது என்பதை போன்றதொரு எண்ணம் தோன்றி இருந்தது. இருந்திருந்து கணவன் எப்படி தன்னை தவறாக நினைக்கலாம்? சரிதான், ரோஹித்தை உணவு விடுதியில் வைத்து பார்த்தபோது கூட அந்த அர்த்தத்தில் தானே ஏதோ கேட்டான். அது மட்டுமா சொன்னான்? நீ எப்படி போனாலும் என்ன செய்தாலும் அது எனக்கு அவசியமற்றது என்றல்லவா சொன்னான். பத்தாதாபம் கொள்வது பிடிக்காதுதான். ஆனால் அப்பொழுது அதை தவிர வேறு எதுவும் முடிந்திருக்கவில்லை. இரவு பசியாறி தூங்க போகும் நேரமும் வந்திருக்க, இப்பொழுது கதிரவனுக்கு எல்லையற்ற கோபம் வந்திருந்தது. இன்னும் வராமல் என்ன செய்கிறான் என்று ஆத்திரத்துடன் மனைவியை தேடிக்கொண்டு வந்திருந்தான். கல் திண்ணையில் படுத்துவிட்டு இருந்தவளை பார்த்தவனுக்கு ஒரு வினாடி என்னவோ போல் ஆகிவிட்டிருந்தது. என்ன பண்ற என்று அருகில் வந்திருந்தவன் எதுவும் பேசாததில், உன்னதான் உதயா என்று தொட்டு அழைத்திருந்தான். நான் தூங்கணும், நீங்க போங்க. இங்கேயா? ஆமாம். உளராத, எழுந்து வா. ம்ஹும், வரல. ஏன், பிடிக்கல. எது? எதுவுமே. எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் இந்த நேரத்துல இங்க பாதுகாப்பு இல்லைன்னு தான் கூப்பிடுறேன். இப்படி குளிருது பாரு. ஏன், வேற ஏதாவது பூச்சி போட்டு வந்தா கூட தெரியாது. முதல்ல எழுந்து வா. ஓ, தூக்கிட்டு போகணுமா? என்ன தொட்டா நடக்கிறதே வேற என்று உடனே எழுந்து அமர்ந்தவள் அப்படியே எழவும் போக தலை சுற்றி சாய்ந்தாள். ஆனால் அதற்குள் கதிரவன் விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டு இருந்தான். அதை உணர்ந்து கொண்ட உதயா, சொன்ன புரியாது என்று ஏளனத்துடன் நகர்ந்திருந்தாள். இது என்ன முரட்டு பிடிவாதம்? எனக்கு உங்களை பிடிக்கல. அப்புறம்? பிராமிஸ், உங்களை பிடிக்கல. உங்க கூட பேச, பார்க்க, ஏன் எதுவுமே பிடிக்கல. சரிதான், என்னையே பிடிக்கணும் என்றவனின் வார்த்தைகள் காற்றிலே மறைந்தன. அந்த அளவிற்கு வேகமாக தங்களுடைய அறைக்குள் வந்திருந்தவள் படுக்கையை உதறத் தொடங்கியும் இருந்தாள். தொடர்ந்து தானும் உள்ளே வந்திருந்த கதிரவன்,
சாப்பிடல என்று கேட்டிருந்தான். உன்னதான், பேசுறதுக்கு என்ன? என் பொறுமைய ரொம்பதான் சோதிக்காத. அப்படி சொன்னவனை திரும்பி பார்த்திருந்த உதயா, இயல்பா இருங்க. எனக்காக பாவம் நீங்க ஏன் ரொம்ப சிரமப்படுறீங்க என்று இருந்தார். ஏளனத்துடன் தான். நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அதையெல்லாம் சொல்ல முடியாது. திமிரா? எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அப்போ எவன் வேணும்னாலும் வருவான் போவான். நான் எதுவுமே கேட்க கூடாது. அப்படிதானே? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? கணவனின் கேள்வியில் சிரிப்பு வந்திருக்க, அதை மறைக்க கூட முயலாது, வேண்டாம் விட்டுடுங்க என்று இருந்தான். ஓ, அப்ப நீ எவன் கூட? சொல்லுங்க கதிர், ஏன் நிறுத்திட்டீங்க? நான் ஏன் நிறுத்துறேன்? நீ எவன் கூட பேசினாலும் நான் எதுவும் கேட்க கூடாது, அப்படிதானே? வேற ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்ததே. நானும் ஆம்பளைதான். பொறுமை ஒரு எல்லைக்கு தான் இருக்கும். நியாயமா பார்த்தா இப்போ கோவப்பட வேண்டியவனே நான் தான். ஆனா நீ சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. பேசுங்க, வேற என்ன? பாரு, இந்த திமிரு தான். ஓ, நீங்க என்ன வேணும்னாலும் பேசுவீங்க. ஆனா நான் அதுக்கு பதில் கூட பேசக்கூடாது, அப்படிதானே? அதான் சொல்லிட்டேனே, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அப்போ நான் தப்பானவன்னு முடிவே பண்ணிட்டீங்க இல்ல? கதையெல்லாம் வேண்டாம். நீ நினைக்கிறத சொல்லுங்க. ஆமாம், நீங்களா கதிர்? சீன் கிரியேட் பண்ணாதன்னு சொன்னேன். சகிக்கல. ஏனோ அது நாள் வரை கணவன் என்ன பேசியிருந்தாலும் அநியாயமாக பேசியவன் கிடையாது என்பதில் உதயாவுக்கு துளி கூட சந்தேகம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அதை பொய்யாக்கி விட்டானே. சராசரியாக இல்லை இல்லை, அதை விட கீழாக நடந்து கொண்டு விட்டானே. ஏனோ கதிரவனுக்கு மனம் வெறுத்து போயிற்று. தானாக கேட்கப் போய் தான் ரோஹித் வந்ததையே சொன்னாள். அதற்கு மேல் வேலைக்காரர்கள் எல்லாம் பார்க்கும் அளவிற்கு தோட்டத்திற்குள் அழைத்து சென்று போயிருக்கிறாள். தன்னிடம் வேண்டுமானால் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதை பார்த்த ஒவ்வொருவரும் என்ன எண்ணுவார்கள் என்ற புத்தி இல்லையே. படுத்து விட்டு இருந்தவளை செய்வதறியாத எரிச்சலுடன் பார்த்திருந்தவன், சாப்பிட்டு வந்து படு என்று இருந்தான். காதுல விழல. உன்னத்தான் உதயா, என்ன மிருகமாக்காத. எப்போ என் வார்த்தைக்கு மதிப்பில்லையோ, இனி நீ இங்க இருக்க கூடாது. சரிதான், உன் புத்தி தெரிஞ்சுதான் துரத்தி விட்டு இருக்காங்க. அது தெரியாம நான் இளிச்சவாய் ஆகிட்டேன். ஆனாலும் உன்னை கட்டிக்கிட்டு அழணும்னு எனக்கு மட்டும் என்ன தலைவிதி? மனைவியின் மௌனமும் ஏளனமும் தான் அவனை அப்படியெல்லாம் பேச வைத்திருந்தன. இவன் மட்டும் தானா? இல்லை, இன்னும் யாராவது இருக்காங்களா? சரிதான், நீயே பதில் சொல்ல போற. அதோட அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு இருந்ததான? எப்படியாவது மனைவியை பேச வைத்து விட வேண்டும் என்றுதான் அவன் அப்படியெல்லாம் பேசியிருந்தது. எதையும் மனதார உணர்ந்து சொல்லியிருந்தவன் இல்லை. ஆனாலும் வில்லில் இருந்து புறப்பட்டு விட்ட அம்பையும் வாயிலிருந்து வெளிப்பட்டு விட்ட வார்த்தையையும் திரும்பி பெற முடியாதே. கடைசியில் அவனுக்குமே ஒரு மாதிரியாகி விட்டிருக்க, பொன்னம்மாவும் உனக்காக சாப்பிடாம இருக்காங்க, என்னவோ பண்ணு என்று இருந்தான். அதற்கு மேல் உதயா எதுவும் சொல்ல வைத்திருக்கவில்லை. எழுந்து வந்திருந்தாள். என்ன உதயம்மா, இந்நேரம் எங்க போன? முடியல, படுத்திருந்தேன். நீ சாப்பிட்டாச்சா பொன்னம்மா? இப்பதாம்மா. சரி வா, முதல்ல சாப்பிட்டு அப்புறமா பால் குடிச்சிட்டு போய் படு. நான் தூங்க போறேன். நீ ஏன் பொன்னம்மா இவ்வளவு நேரம் தூங்காம இருந்த? இல்லடாம்மா, இதுதான் என் வழக்கமான நேரம். எனக்கு தூக்கம் வருது. நீ சாப்பிடு என்று சென்று இருந்தாள். பசி அறியவள் தன்னுடைய அறைக்கு வந்து விட்டு இருந்தாள். ஏனோ தனது நிலையை எண்ணி பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்திருந்தது. என்னவெல்லாம் பேசிவிட்டான். கண்கள் அதன் பாட்டுக்கு கலங்க தொடங்கி இருக்க, அழுகையில் உதடுகள் பிதுங்கியிருந்தன. ஆனாலும் அழ பிடிக்கவில்லை. எதையும் யோசிக்காமல் படுத்துவிட்டு இருந்தவள் அப்படியே தூங்கி போனாள். காலையில் வழக்கம் போல வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டு இருந்தாள். கணவன் காலை உணவிற்கு வர பரிமாறியவள் காப்பி கொண்டு வந்து கொடுத்திருந்தாள். ஒருவித இயந்திரத்தனத்தில், அதே சமயம் வித்தியாசமாக தெரியாத வண்ணம் பார்த்து கொண்டாள். என்னதான் இருந்தாலும் தான் பேசியது அதிகப்படி என்று கதிரவனாலும் எண்ணாதிருக்க முடியவில்லை. ஆனால் மனைவியின் பட்டுப்படாத பாவனை அப்பொழுது எதையும் சொல்ல விட்டிருக்கவில்லை. மனம் தயவு செஞ்சு இனியும் எதையும் பேசிவிடாதே என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. கதிரவனுக்கு தெரியும் மனைவியை பற்றி. ஆனாலும் 4 பேர் பார்க்கும்படியாக இப்படி நடந்து கொண்டதுதான் அவனுக்கு பிடிக்கவில்லை. அதுவும் அவளாக சொல்வாள் என்று எண்ணினான்.
இப்பவும் அவன் எதற்காக வந்தான் என்று கூட சொல்லவில்லை. அவன் மனதில் உறுத்திக் கொண்டே இருந்தது. கணவன் கிளம்பியதும் தானும் கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு அமராவதியை பார்க்க வந்திருந்தாள். அத்த, வாம்மா, இப்பதான் வரியா? ஆமா அத்த. நல்லா இருக்கீங்களா? எனக்கென்ன, நீ மகனெல்லாம் நலமா? ம். என்னம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா அத்த? எதுக்கு? என்னாச்சு? என்ன உதயா, உடம்புக்கு என்ன? எனக்கு குழந்தை வேண்டாம். என்னம்மா, ஏன் இப்படி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. அதான் இது வேண்டாம். இதுல பயப்பட என்ன இருக்கு? நான் நல்லா யோசிச்சுட்டு தான் சொல்றேன். உளறாத. நல்ல வேளை என்கிட்ட சொன்ன. இந்த நினைப்ப இப்போ இங்கேயே மறந்துடு. முக்கியமா கதிருக்கு மட்டும் நீ உளறுனது தெரியவே கூடாது. அது சரி, தெரிந்தாலும் மட்டும் அப்படியே பதறிவிட போறானாக்கும். என்னம்மா, உன்ன விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன் உதயா. ஆனா நீ இப்படி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் யோசிச்சுதான். திரும்பவும் பாரு. இதுல கூட நீ என்ன வீம்பு? ஏன் ஏதாவது பிரச்சனையா? கதிர் கோபக்காரன் அம்மா. அதுக்காகவே அவனை நீயே புரிஞ்சுக்கலனா எப்படி? வேண்டாம் உதயா. கொஞ்சம் யோசிச்சு நல்ல விதமா நடந்துக்கோ. தனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிளம்ப சொல்கிறவனிடம் என்னதான் செய்ய முடியும்? இல்லாவிட்டால் முகத்திலேயே விழிக்காமல் உதாசீனப்படுத்தி செயலிலே கோபத்தை காட்டி வதைக்கிறான். இரவு கணவன் பேசியதெல்லாம் மனதார உணர்ந்து பேசியவை அல்ல என்பதை உதயாவும் அறிவாள். ஆனாலும் எவ்வளவிற்கு கீழிறங்கி போனான். காரணமும் பழைய கோவம் தான், வேறென்ன? அதுதான் உதயாவும் அந்த முடிவுக்கு வந்திருந்தாள். நடந்து விட்டதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. வயிற்றுக்கருவை அழித்துக்கொண்டு அவன் இருக்கும் பக்கமாக கூட போகாமல் வீம்புடன் மீதி காலத்தை கழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். என்னதான் இருந்தாலும் அவனுடைய ரத்தம் அல்லவா? தான் ஆடாவிட்டாலும் தனது சதை ஆடும் என்பதைப் போல அப்படியாவது அவனுடைய பழி தீர்க்கும் குணம் முடிவுக்கு வராதா என்பது. ஆனால் அதையெல்லாம் இவரிடம் சொல்ல முடியாதே. எதுவும் சுலபமா கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உன் விஷயத்துல அது சரியாதான் இருக்கு. என்ன வார்த்தை சொல்லிட்ட? அப்படி மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருந்துடுவியா? அது கொலை பாதத்துக்கு சமம், தெரிஞ்சுக்கோ. அப்படி ஏதும் செய்யக்கூடாது. ஏன் இந்த நினைப்பை கூட இங்கேயே மறந்துட்டு போ. என்ன? நான் இங்க வா என்று பூஜை அறைக்கு அழைத்து போனவர், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று இருந்தார். அமராவதி அப்படி கேட்டதற்கு காரணம் இருந்தது. ஏதோ அனைத்துமே முடிந்து விட்டதை போன்ற உதயாவின் தோற்றமும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் பிடிவாதமும் தான் அவரை அப்படி செய்ய வைத்திருந்தன. ம் சாமிக்கு முன்னாடி வாக்கு கொடு. இந்த குழந்தைகளை நல்ல விதமா பெத்தெடுக்கணும். முட்டாள்தனமா எண்ணங்களை இங்கேயே மறந்துட்டு பழைய பொண்ணா சந்தோஷமா போவேன்னு வாக்கு கொடு. உன்னதான் உதயா. அமராவதி கையை நீட்டியிருக்க எதையும் உணராமலே தனது கையை அவரது கை மீது வைத்து வாக்கு கொடுத்திருந்தாள். சந்தோஷம், வா என்றவர் சூடாக காப்பி கலக்கி கொடுத்தார். தேங்க்ஸ் அத்த. நீ ஏன் இங்க வந்து ஒரு 10 நாள் இருக்கக்கூடாது? சரிதான் அத்த. அதை விட சந்தோஷம் வேறென்ன? நாளைக்கே ஒரு வாரம் இருக்கிற மாதிரி வரேன் என்று விட்டு வந்திருந்தாள். உதயா சொல்லியிருந்ததும் உண்மையாகத்தான். கணவனை பார்க்கவோ பேசவோ கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். அதோடு இல்லாமல் இந்த ரோஹித்தும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவனிடம் எவ்வளவோ சொல்லி ஆயிற்று. மீண்டும் நான் பேசினால் சண்டைதான் வரும். பிரச்சனை வேண்டாம் என்று ஒதுங்கினால் அவனே ஒதுங்கிவிட்டு போய்விடுவான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். என்னவெல்லாம் சொல்லிவிட்டான். கணவனும் தப்பாக நினைத்து விட்டானே. எப்படி முடிந்தது? தன் மனம் படும்பாடு புரியவில்லையா? சரிதான், எப்படியாவது தான் தொலைந்தால் போதும் என்று இருப்பவன் ஏன் அதற்கெல்லாம் பார்க்க போகிறான்? ஏன் அவன் கண்டதையெல்லாம் பேசுவது கூட அதற்காக தானே. ஆனாலும் பழியுணர்ச்சி இப்படியா கண்களை மறைப்பது? அல்லது மனம்தான் கலங்கி விட்டதா? என்ன முயன்றும் ஆதங்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. முந்தைய நாள் போல இயல்பாக இருக்கவும் வேதனையில் குலுங்கி குலுங்கி அழுதவள் சொல்லிவிட்டு வந்தது போல அமராவதியின் வீட்டிற்கு கிளம்பியும் இருந்தாள். கணவனிடம் சொல்லியிருக்கவில்லை. பொன்னம்மாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு சென்று இருந்தாள். அன்று மாலை வீடு வந்து சேர்ந்த கதிரவனுக்கு பொன்னம்மா சொன்ன செய்தியை கேட்டு ஆத்திரம் வந்திருந்தது.